நன்றி. அடுத்த நிகழ்வாக அடுத்ததாக மூர்த்த தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எமது எழுத்தூர் பங்கினது அருத்தந்தை லோரன்ஸ் அடிகளார் அவர்களை வரவேற்றுக் கொண்டு நிகழ்வில் நாங்கள் இந்த 2026-25 ஆண்டு டிசம்பர் மாதத்தில் எமது மாநில மகன் பிறக்கவிருக்கின்ற இன்னும் 2 நாட்களில் பிறக்கவிருக்கின்ற இந்த தினத்தில் நாங்கள் எங்களிடம் கடவுள் எதிர்பார்ப்பது அன்பும் இரக்கமும், மற்றது பணிவும். அன்பு ஒரு இடத்தில் ஒருவருடைய உள்ளத்தில் அன்பு இருக்கும் என்றால் அவர் எல்லோரிடத்திலும் வந்து அன்புடன் பழகுவார், கோபம் வராது, ஏனைய தீய பழக்கங்கள் வராது. அன்பு என்பது கடவுள் எல்லா மதமும், அது எமது கிறிஸ்தவ மதமாக இருக்கலாம், இந்து மதமாக இருக்கலாம், இஸ்லாம் மதமாக இருக்கலாம், புத்த மதமாக இருக்கலாம். அன்பு என்ற சொல்லை தான் எல்லா மதமும் எங்களுக்கு கற்பிக்கின்றன. நாங்கள் இருக்க வேண்டும். அடுத்தது வந்து மற்றவர்களை நாங்கள் மன்னிக்கக்கூடிய மனப்பான்மையோடு இருக்கிறோம். திரு டேவிட் அருட்பணியாளர் அவர்களுக்கு திரு சுப்பிரமணியம் நன்றி. திரு மகேந்திரன் அத்தராத்திரி 12 மணிக்கு ஆடிக்கொண்டே நுழைவரும் அடுத்த நாளில் நேற்று பார்த்தா கம்பல்வது இல்லையா இல்லையா இது கொல்லையா உத்தமமான மனிதரை எல்லாம் உலகம் புகழுகிறே இந்த உலகம் புகழுகிறே அன்னமேட்டு தாளான் ஆசையோடு அடைந்தார் அழந்த நாளும் நெடுப்பான் வெட்கம் வருவது இல்லையா. வழங்கி சென்ற மூர்த்தி அண்ணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக கரோல் கீதத்தின் குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு
கொஞ்சம் பாரு. கன்னிமரி மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. மணி பொழியும் இரவிலே பார்க்கும் பொழுதிலே குழந்தை இயேசு பார்க்கும் பொழுதிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. பாட்டு பாடிடு கொஞ்சம் பாடு குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு கொஞ்சம் பாடு குழந்தை சத்தம் கேளு தாலாட்டு பாட்டு பாடிடு. இப்படியான ஒரு நிகழ்வு இங்கு நடந்தது வரையிட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வயோதிபர் என் கண் முன்னே நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த ஓய்வு நிலை காலத்தில் அவர்களும் ஓய்வு நிலையில் இருக்கும்போது அவர்களோடு ஒருவராகத்தான் நானும் வந்து அவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை கொடுப்பது. அவர்கள் இப்படியான ஒரு நாளிலே மகிழ்ச்சி அடையக்கூடியதாக வைத்தியரும் அந்த அலுவலகத்தில் இருக்கும் அங்கத்தவர்கள் அனைவரும் இதை திட்டமிட்டு இந்த ஒளி விழாவை உங்களோடு நடாத்துவதையிட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அலுவலகத்தில் பணிபுரியும் உங்கள் அனைவருக்கும் எனது தாழ்மையான நன்றிகளும் வணக்கங்கள்.